ரொம்ப நாள் கழித்து திருப்பியும் நான் ஒரு சின்னதாக ஒரு இது போடுறேன். ரொம்ப சின்ன பிள்ளைகள் 5 மாதத்து குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைகளுக்கு அது 2 நாளாக போகலைன்னா ரொம்ப வயிற்று வலித்து அழும். அதுக்கு வயிற்று வலின்னா சொல்லவும் தெரியாது, அழுதுகிட்டே இருக்கும். பிள்ளை வயிற்று வலின்னு அழுதுனாலே ரொம்ப பேச தெரியாத குழந்தைகளை சொல்கிறேன். அதுக்கு ஒன்று பசியாக இருக்கும், இல்லைன்னா அதாவது வலியாக இருக்கும், இந்த மாதிரி வயிற்று வலியாகவும் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, அந்த திராட்சைகளில் ஒரு 2ஓ 3ஓ எடுத்து, ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா 2 எடுக்கலாம், இல்லைன்னா 3 எடுக்கலாம். எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு, அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக வார்ம் வாட்டர், லைட்டாக வார்ம் வாட்டர் போட்டு அதை நீங்கள் கொஞ்சமாக கழுவிக்கிடுங்க. முதல்ல கழுவிட்டு அப்புறம் இப்படி நல்லா அதை கொஞ்சம் கசக்கி விட்டிங்கன்னா அது ஒரு கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் அந்த தண்ணி ஒரு மாதிரி வரும். அந்த தண்ணியை எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சங்குலேயோ ஸ்பூன்லேயோ அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. அது போட்டு கொஞ்ச நேரத்தில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஆகாது. அந்த பிள்ளை கொஞ்சம் ஃப்ரீயாக வயிற்று வலி இல்லாமல் நல்லா போகும். அது அந்த மாதிரி இன்னொன்று, தாய்மார்கள் நிறைய தாய்மார்களை நான் பார்த்துருக்கேன். இல்லை அப்பாங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குழந்தைங்கள தெருவில் கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் அந்த ரோடு வண்டி வர்ற பக்கமாக அதை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாதீங்க. அன்றைக்கு கூட நான் ஒரு லேடியை பார்த்தேன். எனக்கு மனசே கேட்கல. அவங்க இந்த பக்கமாக கூட்டிகிட்டு போனாங்க. நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன், உள் பக்கமாக பிள்ளைய கூப்பிட்டு போங்க. திடீர்னு ஒரு வண்டி தட்டி விட்டால் சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணி உடனே அது கீழே விழுந்துடும். ஆனால் பெரியவங்கன்னா நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கிடுவோம். விழுந்தாலும் எந்திக்கெல்லாம் அதிகமாக அடிபடுறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் குழந்தைகளை எக்காரணம் கொண்டும் ரோட்டு பக்கமாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாதீங்க. அந்த மாதிரி பிள்ளைகளே நீங்களும் உங்கள் அம்மா அப்பா அப்படி பிடிச்சாங்கன்னா நீங்கள் உள் பக்கமாக போய் கையை பிடிச்சிட்டு அந்த பக்கம் கையை பிடிச்சிட்டு நீங்கள் நடங்க, சரியா? அதுக்கப்புறம் பைக்கில் நிறைய பேர் பிள்ளைகளை கூப்பிட்டு போகும்போது பின்னால் உட்கார வச்சு அந்த பிள்ளைக்கு வயிற்றை கட்டி பிடிச்சிக்கிட்டோ இல்லைன்னா உட்காந்துருக்கும். சைக்கிளாக இருந்தாலும் சரி. அது என்ன ஆகுதுன்னா, சில சமயம் அந்த காற்றோட்டத்துலேயும் அந்த பிள்ளை ஃப்ரெஷ்ஷாக நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்கும். அது நல்லா தூங்குச்சுன்னா திடீர்னு ஒரு வண்டி ஜெர்க் போட்டாலோ ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் பிள்ளை முதல்ல அது கீழே விழுந்துடும். அதனால் ஒரு நாளும் அந்த பிள்ளைகளை பின்னால் உட்கார வைக்காதீங்க, முன்னால் உட்கார வச்சுக்கிடுங்க. அதான் உங்களுக்கு சேஃப்டி. இல்லை அந்த பிள்ளைக்கு பின்னால் யாராவது உட்காந்து அதை பிடிச்சிக்கிடுற மாதிரி இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லோரும் சொல்கிற விஷயந்தான், பிள்ளைகளை கம்பேர் பண்ணாதீங்க. அண்ணனை பார்த்து தம்பிக்கிட்டையும், தம்பியை பார்த்து அண்ணன்கிட்டையும், இல்லை அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை இப்படி, உன் கிளாஸ் பிள்ளை இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைக்கு ஒரு திறமை இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், அதை என்கரேஜ் பண்ணுங்கள். நீ நல்லா படித்தாதான் நீ நல்ல வேலைக்கு போக முடியும். நீ நல்ல வேலைக்கு போனால் தான் உனக்கு வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் மேலே நல்ல தட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வளங்க. இதில் டாக்டராக தான் இன்ஜினியராக ஆகணும்னு இல்லை. அது எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் அது கிங்காக இருக்கணும், அப்படி சொல்லி வளங்க. நான் அப்படி தான் என் பிள்ளைகளை வளர்த்தேன். நீ எந்த வேலை செஞ்சாலும் நீ தான் நல்லா செய்வேங்கிற பேர் எடுக்கணும். உன்னுடைய அம்மா அப்பாவையும் உன் ஒய்ஃபையோ உனக்கு பிள்ளைகள் எல்லாரையும் வச்சு சோறு போடுற அளவுக்கு, கஞ்சி ஊற்றுற அளவுக்காவது நீ உன் காலில் நிற்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இது ஆம்பளை பிள்ளைகளுக்குன்னு இல்லை, பொதுவாக நம்ம எல்லா பிள்ளைகளும் ஒன்று தான் அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம், இது ஆம்பளை பிள்ளை இந்த வேலை செய்யக்கூடாது, தொடப்பும் கையில் பிடிக்கக்கூடாது, அடுப்புக்கிட்ட போகக்கூடாது, இது பொம்பளை பிள்ளை இவ தான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி பிரித்து வளர்க்காதீங்க. எல்லா பிள்ளைகளும் எல்லாம் இந்த காலத்தில் வெளியெல்லாம் போய் வேலை செய்கிறாங்க, தானியே சமைக்கணும், எல்லா வேலையும் நிறைய பண்ணணும், இப்படி எல்லாருக்கும் எல்லா கண்டிஷனும் வரும். அப்போ அந்த பிள்ளைகளை நீங்கள் எல்லா வேலையும் எல்லோரும் செய்ய சொல்லி கொடுங்க. இது ஆம்பளை பிள்ளை உடம்பு தேஞ்சிடும் தொடப்பம் எடுத்தா, அதெல்லாம் சும்மா பழைய பாட்டு இங்கே கதை. இப்போ எல்லாருமே எல்லா வேலையும் செய்யலாம், சரியா? அதுக்கப்புறம் இன்னொன்று, அண்ணன் தம்பி சண்டை வராமல் இருக்கிறதுக்கு ஃப்யூச்சரில், ஏன்னா அவங்க ஒத்துமையாக இருப்பாங்க, வர்றவங்களால நம்ம சொல்ல முடியாது எப்படி அவங்க நிலைமை போகுமோன்னு. அப்போ என்ன பண்ணணும், அண்ணங்கிட்ட தனியாக கூப்பிட்டு, மூத்தவங்கிட்ட தனியாக கூப்பிட்டு, உன் தம்பியை எக்காரணம் கொண்டும் நீ பின்னால் வாழ்க்கையில் அவனை விட்டு கொடுத்துடக்கூடாது. அவன் உனக்கு முதல் மகன். உனக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் அவன் தான் உனக்கு முதல் மகன். அதே மாதிரி தம்பிக்கிட்டையும் அண்ணன் உனக்கு ஒரு அப்பா மாதிரி. நீ அப்பா கொடுக்குற எல்லா மரியாதையும் அன்பும் நீ அவங்ககிட்ட காட்டணும். எத்தனை வயசானாலும் இது அப்படியே இருக்கணும்னு சொல்லி தனித்தனியாக அப்படி சொல்லி வைங்க. அந்த பிள்ளைகளுக்கு மனசில் அது நல்லா பதிஞ்சிரும். பின்னால் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும்
அந்த உள்ளே உள்ள அந்த டீப்பான அன்பு வந்து அந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது பொம்பளை பிள்ளைகளுக்கும் தான். ஏன்னா பெண் குழந்தைகளும் அதே மாதிரி புருஷன் வந்த உடனே அவங்க அது வரைக்கும் இருக்கிற பிள்ளை வேறையாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்கள் அதிகமாக மாறுறதில்ல. ஆனாலும் எல்லார்கிட்டையும் அதே மாதிரியே நம்ம சொல்லி வளர்க்குறது தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் இதை வந்து பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி இதை போட்டேன். மறுபடியும் நான் வேறு இதில் இன்னொன்றில் வந்து நல்லா உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே.